கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை நம்ம எல்லோரோடும் இருப்பதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். அதில் மகிழ்ந்து களி கூர்ந்திருக்க நாம் வந்திருக்கிறோம். அதிலும் அவருடைய வார்த்தையா இருந்த தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும் அவருடைய வார்த்தையை ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்புல அருமையான சகோதரர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களும் குடும்பத்தார் அவர்களும் ஆரம்பித்து வைத்திருக்கிற இந்த சந்தோஷமான நாளிலே அதை இன்னும் சிறப்பித்து தேவ அருளையும் அவருடைய கிருபையும் பெற்றுக் கொடுக்க இங்க வந்திருக்கிற ஆண்டவருடைய உன்னதமான ஊழியக்காரர்கள், போதக பெருந்தகைகள் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. சிறப்பு விருந்தினர்களுக்காக இன்று அழைக்கப்பட்டிருக்கிற அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களின் குடும்பத்தார் சார்பாக நான் வரவேற்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று அழகான ஒரு வார்த்தையை அவங்க போட்டிருக்காங்க. இந்த ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் இதுக்கு அச்சாரமாக ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கும். அதனால்தான் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மேல் உதித்திருக்கிறது என்று லூக்கா 1:78-79 பார்த்திருக்கிறோம். சோ அந்த ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொடுக்க என்னிடத்துல கேளுங்கள், என்னை கூப்பிடுங்க, நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். என்னுடைய பெயராலே நீங்க என்ன கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் மற்றும் வெப்சைட் லான்ச்சிங் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இவங்கள் எண்ணிக்கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நன்றாக நடக்கணும் அப்படின்னு ஆண்டவரிடம் இருந்து நமக்கு கிருபையை பெற்றுத்தர சிறப்பு பிரார்த்தனையை துவக்க ஜபத்தை ஃபாதர் டாக்டர் ஜோசப் மாணிக்கம் அவர்கள், பாரிஷ் பிரீஸ்ட், ஓட்டர் ஷ்ரைன் கீழ்பாக் அவர்கள் நமக்காக வேண்டுதல் செய்வார். பேரன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய ஆயர் பெருமக்களுக்கும் மற்றும் திருச்சபையை வழிநடத்துகின்ற அனைத்து இறை பணியாளர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய திருத்தலத்தினுடைய அதிபர் பங்கு தந்தையாக தற்பொழுது நான் பொறுப்பேற்று பங்கு தந்தையாக இருக்கின்றேன். துவக்க ஜபத்திற்கு முன்பாக நீங்கள் வந்திருக்கின்ற இந்த ஆலயம் வளாகம் ஒரு அற்புதமானது, அதிசயமானது. ஏனென்றால் 2ஆம் உலக போரின் போது ஜப்பான் ராணுவம் சென்னையிலே குண்டுமழை பொழிய திட்டமிட்டு சென்னையை அழிக்க தீர்மானித்தார்கள். அப்பொழுது இருந்த ஆர்ச் பிஷப், சென்னை ஆர்ச் பிஷப் மேதகு லூயிஸ் மத்தியாஸ் அவர்கள் அன்னையிடம் மாதாவிடம் ஜெபித்து சென்னை காப்பாற்றப்பட வேண்டும், இவ்வாறு காப்பாற்றப்பட்டால் இந்த இடத்திலே ஒரு அழகான ஆலயத்தை உமது திரு இதயத்திற்கு நான் அர்ப்பணிப்பேன் என்று அவர் வேண்டிக் கொண்டதால் சென்னை காப்பாற்றப்பட்டது. குண்டுகள் கடலில் விழுந்தன. சென்னை அற்புதமாக காப்பாற்றப்பட்டதற்காக இந்த திருத்தலம் கட்டப்பட்டது. ஆகவேதான் இதன் பெயர் votive shrine of Immaculate Heart of Mary, நேர்ச்சை திருத்தலம், நேர்ந்து கொண்டு கட்டப்பட்ட திருத்தலம். ஆகவே இந்த அற்புதமான ஒரு அருமையான அதிசயமான இந்த இடத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் மீண்டும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் பெருமிதம் கொள்கின்றேன். இப்பொழுது துவக்க ஜெபம். அவர்களும் அவர்கள் மக்களும் என்றென்றும் நலமாக இருக்குமாறு என்னாலும் எனக்கு அஞ்சி நடந்து
என் கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிக்கும் இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்தால் எவ்வளவோ நல்லது. எல்லாம் வல்ல அன்பு தந்தையே இறைவா, வல்லமையுள்ள உம் வார்த்தைக்காக அந்த வார்த்தை மனுவுரு எடுத்து கிறிஸ்துவாக எங்களோடு இறை மகனாக வாழ்வதற்காக உம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். என்றென்றும் உமது மக்கள் நலமாக இருக்குமாறு உமக்கு அஞ்சி நடந்து உம் கட்டளைகளை கடைபிடித்து நடக்கும் நல்ல உள்ளம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற தந்தையாக இருக்கின்றீரே. உம் திருமகனும் இறை வார்த்தையை கடைபிடித்தலே அவரை அன்பு செய்வதின் அடையாளம் என்று கூறினார். உமது பிள்ளைகள் நாங்கள் இறை வார்த்தையை கடைபிடித்து நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்ள இன்று துவங்க உள்ள ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் என்கின்ற இந்த அமைப்பை ஆசீர்வதியும். இதற்கு அடித்தளமாகவும் இதை உருவாக்க காரணமாகவும் இருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரர் இறை அன்பர் திரு பிரபாகர் மற்றும் அவரது குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். இவ்விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து இறை பணியாளர்களையும் இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டும் இல்லாமல் அதன்படி வாழ்ந்திட வேண்டும் என்று புனித யாக்கோபு 1:22 கூறுகின்ற அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறை வார்த்தையை எங்கள் வாழ்வாக மாற்ற இறை அருளை எங்களுக்கு தாரும். இந்த இறை வார்த்தையை தனக்குள் ஏற்று இறை வார்த்தைக்கு மனுவுரு கொடுத்து இறை வார்த்தையை கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றின அன்னை மரியாதை போல நாங்களும் வாழ இறை அருளை பொழிந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி இறைவேண்டல் செய்தமைக்கு பெரும் நன்றி. இப்பொழுது வந்தாரை வரவேற்பது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நிறைய சபைகளை சார்ந்த எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த இறைப்பணி சிறக்க வேண்டும் என்று ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அவர்கள் எல்லோரையும் தற்போது டாக்டர் ஆதிரா நோவிஸ் பிரபாகர் ட்ரஸ்டி ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் அவர்கள் வரவேற்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இறைமகன் இயேசு கட்டளையிட்டபடி கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களை வாயிலாக விவிலியத்தை கிறிஸ்துவர்களிடம் மட்டுமின்றி லட்சக்கணக்கான புறஜாதி மக்களிடமும் கொண்டு சேர்க்கும் ஊழியத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த ஊழியத்தை மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதும் அதனை விரிவுபடுத்த வேண்டும் என்பதும் என் தாயாரின் வாஞ்சையாக இருந்தது. என் தாயார் அதிக நேரம் பைபிள் படித்ததில்லை. ஆனால் படித்ததை ஒவ்வொரு நொடியும் உண்மையான கிறிஸ்துவ பெண்மணியாக தான் வாழ்ந்து காட்டினார். She had an unwavering belief and faith in God, and she always knew that God knows what is best for her. அவர்களுக்கு பிடித்த ஒரு வசனத்தை இப்போ நான் சொல்ல விருப்பப்படுறேன். எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஒவ்வொரு நொடியும் இந்த வசனத்தை எங்க அம்மா கேட்கும் போது கண்ணுல அவங்களுக்கு கண்ணீர் நிற்கும். ஏன்னா she knows that God knows what is best for her even before she was formed in her mother's womb. அதே போலதான் அவங்க கடவுளோட சித்தம் எது இருந்தாலும் அக்செப்ட் பண்றக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவங்க. So that is how she accepted God's plan. Even when she knew that she was going to die, she accepted with grace, just like her name, Grace Jayanti Rani. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா பேச முடியாது. ஆனா பேசும்போது எல்லாமே எங்க அப்பா கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் தலைமை போதகர் மோகன் சி லாசரஸ் போன்ற எண்ணற்ற ஊழியக்காரர்கள் வாயிலாக நாட்டின் பல பகுதிகளுக்கு இந்த ஊழியத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவங்களோட
ஒரு இறுதி விருப்பமாக கூட இருந்தது. அவங்க இறக்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதினாங்க எங்க அப்பாக்கு. அப்ப கூட அந்த லெட்டர்ல அழுத்தம் திருத்தமாக எழுதப்பட்டது என்னன்னா, பைபிள் ஊழியம் கண்டிப்பாக செய்யுங்க, ப்ராப்பரா செய்யுங்க, சிஸ்டமேட்டிக்கா செய்யுங்க. அதுதான் அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா அவங்க லெட்டர்ல எழுதினது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக தான் இன்று ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் என்கிற ஊழியத்தை தொடங்கி இருக்கிறோம். அந்த வகையில் ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் விழாவை ஜெபித்து தொடங்கி வைத்துள்ள கீழ்ப்பாக்கம் வோட்டிவ் ஷ்ரைன் பாரிஷ் பிரீஸ்ட் ஃபாதர் டாக்டர் ஏ ஜோசப் மாணிக்கம் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அதே போல் இவ்விழாவை தலைமை ஏற்று சிறப்பிக்க உள்ள ஃபார்மர் பிஷப் மெட்ராஸ் டயஸ் பேராயர் ரெவரண்ட் டாக்டர் தேவசகாயம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷனை தொடங்கி வைக்க வருகை தந்துள்ள தற்போதைய வேலூர் பேராயத்தின் பேராயரும் சென்னை பேராயத்தின் பொறுப்பு பேராயருமான சர்மா நித்யானந்தம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷனின் இணையதளத்தை தொடங்கி வைக்க வருகை புரிந்துள்ள ஃபாதர் ஜி.ஜே. ஆந்தனி சாமி வைக்க ஜெனரல் ஆர்ச் டயஸ் ஆஃப் மெட்ராஸ் மயிலாப்பூர் அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த ஊழிய பணிக்கு வாழ்த்துகளையும் ஆசிர்வாதங்களையும் வழங்க இருக்கும் ரெவரண்ட் ஃபாதர் டான் பாஸ்கோ லூர்ட் சாமி, செலெஷியன் ப்ரொவின்ஷியல் ஆஃப் த சென்னை ப்ராவின்ஸ் அவர்களையும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் கத்ரோலி மாணிக்கம் பிஷப் இசிஐ சென்னை டயஸ் அவர்களையும், ரெவரண்ட் நின்னு சண்டி செக்ரட்டரி மலன்கரா மர்தோமா சிரியன் சர்ச் அண்ணாநகர் அவர்களையும், ரெவரண்ட் பீட்டர் பால் தாமஸ் பிஷப் ஆர்காட் லூதரன் சர்ச் அவர்களையும், ரெவரண்ட் டாக்டர் மனோ டேனியல் பிஷப் யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் அவர்களையும், ரெவரண்ட் டேவிஸ் ஜேக்கர் பாஸ்டர் டிஎல்சி வில்லிவாக்கம் அவர்களையும், ரெவரண்ட் மோசஸ் தேவ்தாசன் செக்ரட்டரி த பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவர்களையும் பேரன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் தொகுத்து வழங்க இருக்கிற ஏஞ்சல் டிவி தொகுப்பாளர் சந்திரா ராஜசேகர் அவர்களையும், செவிக்கினிய பாடல்களை வழங்க உள்ள ஜே.கே.வி. ரோஷினி அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்வை முடித்து வைக்கும் வகையில் நிறைவு பிரார்த்தனை செய்ய உள்ள பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல பாரிஷ் பிரீஸ்ட் ஃபாதர் இ. அருளப்பா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரைக்கு நன்றி. இப்பொழுது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரை துதிப்பதும் அவரை கொண்டாடி பாடுவதும் எவ்வளவு செய்தாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு அருமையான பாடலை அழகாக பாடுகிற பின்னணி பாடகி திருமதி ரோஷினி அவர்கள் ஆண்டவருக்கென்று பாடுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. At this moment, I fondly remember my aunt, Grace Jayanti Rani. அவர்களோட வழியிலேயே எங்க சித்தப்பா இவ்வளோ அழகான ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அவங்களோட கிட்ஸையும் அதே இதுல வழி நடத்தி கூட்டிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. My respect to all of you on the stage, fathers, and I'm here to present a small song. பாசுவிழி திறந்து என்னை பார்த்து கொண்டே இருப்பாய், நேசக்கரம் விரித்து என்னை நெஞ்சுடனே அழைப்பாய், என்னை நெஞ்சுடனே அழைப்பாய். பாசுவிழி திறந்து என்னை பார்த்து கொண்டே இருப்பாய். நிழலாக அருகில் நீரந்தால் நிலையான வாழ்வே எனதாகும்,
என் தாகம் தீர்த்தாய். திறந்து என்னை பார்த்து கொண்டே இருப்பாய். உறவாக நீ என் உடன் இருந்தால் உலகமே முழுதும் எனதாகும். உயிரே நீ ஒரு கணம் என்னை மறந்தால் சின்ன என் இதயம் இறந்துவிடும். என் அன்பு ஆற்றல் பெரிது, அது கரைய வேண்டும் உன் மனது. இறைவா இறைவா, என் ஜீவ ஒளியே, என் நேசமுறவே. பாசவிழி திறந்து என்னை பார்த்து கொண்டே இருப்பாய். நேசக்கரம் விரித்து என்னை நெஞ்சுடனே அழைப்பாய். என்னை நெஞ்சுடனே அழைப்பாய். பாசவிழி திறந்து என்னை பார்த்து கொண்டே இருப்பாய். தேங்க்யூ. திருமதி ரோஷினி ரொம்ப அழகாக ஆண்டவரை போற்றி பாடியதற்கு இப்பொழுது ஆனரிங் த கெஸ்ட் திரு அமலன் சாம்ராஜ் பிரபாகர் ட்ரஸ்டி ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் அவர்கள் வந்து நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கெஸ்ட் எல்லாம் மரியாதை செய்வார்.
I kindly request playback singer JKV Roshni and Chandra Rajshekar ma'am from Angel TV to come on to the stage. எல்லோரையும் மகிழ்வித்து கௌரவித்தது பெரும் சந்தோஷம். இப்பொழுது ஆண்டவருக்காக நிறைவூழியம் செய்த பெருந்தகை அவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள். ரிட்டையர்ட் ரெவரண்ட் தேவசகாயம் ஐயா, ஃபார்மர் பிஷப் ஆஃப் சென்னை டயசஸ், அவர்கள் வந்து தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராயர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, திருச்சபை தலைவர்களே, நண்பர் ஜேசிடி அவருடைய குடும்பத்தினரே, சகோதரிகளே, சகோதரர்களே, ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் துவக்க விழாவில் கலந்து கொள்ளுகின்ற இந்த மகிழ்ச்சியான பேற்றினை பெற்றதற்காக நான் இறைவனை துதிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த திரு ஜேசிடி அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றினையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவில் ஒரு அம்மையார் எப்பொழுதும் பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் சுமந்து செல்லுவார்கள். எல்லாரும் அவங்களை கேலி பண்ற மாதிரி, ஏமா அவனுக்கு சுமக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லையா, எப்போ போனாலும் பைபிளை தூக்கிட்டு போற, நல்ல பெரிய, அந்த காலத்துல பெரிய பைபிளா இருக்கும். அப்ப அவங்க சொன்னாங்க, there are many books that I can carry, but there is one book that can carry me. நான் எத்தனையோ நூல்களை சுமந்து செல்லலாம், என்னுடைய வாழ்விலே என்னை சுமக்கின்ற ஒரே ஒரு நூல் இந்த திருமறை. ஜேசிடி அவருடைய வாழ்வை எனக்கு தெரிந்த மட்டில் பார்க்கும்போது அவருடைய வாழ்வுக்கு, பணிக்கு, முன்னேற்றத்திற்கு, சேவைக்கு எல்லாம் அடித்தளமாக இருப்பது இந்த திருமறை என்பதை என்னால் மிக தெளிவாக உணர முடிகிறது. அவருடைய பெற்றோர் இறைவன் அவருக்கு கொடுத்த அருட்கொடை திரு ஜான் சாமுவேல் அவர்கள், கமலம் ஜான் சாமுவேல் அவர்கள். அவர்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள், திருச்சபை திருப்பணிக்கு அர்ப்பணித்தவர்கள், எப்போதும் வேதம் வாசிப்பது, ஜெபத்தை தங்களுடைய வாழ்வின் மூச்சாக கொண்டவர்கள். அவர் அம்பத்தூர் திருச்சபையிலே அவர் லே பிரீச்சராக இருந்தார், செயலாளராக பணியாற்றினார். அதற்கு பிறகு வழிமுறை வந்த பிள்ளைகளும் இன்றைக்கு மிக சிறப்பான பொறுப்புகளிலே அவர்கள் இருக்கிறார்கள். திரு ஜேசிடி அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஆலயத்திற்குள்ளே நுழையும் போது அந்த முகப்பிலே முழங்கால் படியிட்டு, அது அசுத்தமான இடமாக கூட இருக்கும், அந்த முழங்கால் படியிட்டு ஜெபித்து விட்டுதான் அவர்கள் உள்ளே வருவார்கள். பல பல ஆண்டுகளாக இந்த திருமறையை கேட்கின்றவர்களுக்கு மிக மகிழ்ச்சியோடு மனமு வந்து கொடுக்கின்றவர்கள். பேராயத்தினுடைய நற்செய்தி பணி வாரியத்தில் இருக்கவங்க புதியதாக கிறிஸ்தவர்களாக வருகின்றவர்களுக்கு, ஐயா பைபிள் நாங்க கொடுக்கணும், நான் சொல்லுவேன், நீங்க ஜேசிடியை அப்ரோச் பண்ணுங்க. எத்தனை வேண்டுமானாலும் அளவில்லாமல் கொடுக்கின்றவர், அன்போடு கொடுக்கின்றவர். இவர்களை ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பெங்களூர் ஐக்கிய இறையியல் கல்லூரியிலே மாணவனாக இருந்தபோது சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதிலிருந்து இறைவனுடைய அருளால் அந்த தொடர்பு தொடர்வதை குறித்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு வெறும் ஒரு ஜேசிடின்னு தான் தெரியும். அவங்க பெற்றோர் திருமுழுக்கிலே அவருக்கு கொடுத்த பெயர் ஜான்
கிறிஸ்டியன் தேவவரம் பிரபாகர். தேவ வரம் இல்லாம தேவ சகாயம் இல்லாம ஒண்ணு நடக்காது. உண்மையிலேயே அவரை குடும்பத்திற்கு ஒரு வரமாக கொடுத்திருக்கிறார், திரு அவைக்கு ஒரு வரமாக கொடுத்திருக்கிறார், நம்முடைய பரந்துபட்ட சமுதாயத்திற்கு ஒரு வரமாக கொடுத்திருக்கிறார். இந்த அவருடைய தலைமைத்துவ பண்புகள், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற தன்மை, இதெல்லாம் மிக இளமையிலேயே அவருக்கு வந்துவிட்டது. லைலா கல்லூரியை படிக்கும் போது அவர் மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மத்தியான உணவு வேளையில அவர் போகும்போது ஒரு 3 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க, சும்மா அவங்க சாப்பிடாம. அப்ப கேட்கிறாரு, ஏன் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, லஞ்சுக்கு போலையா? எங்களுக்கு உணவு இல்லை. முதல்வரிடத்திலே போகிறார், இவர்களுக்கு எப்படியாவது நாம் உணவு கொடுக்க வேண்டும். நம்ம இடத்துல எங்க காசு இருக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஒரு ஸ்டார் நைட் ஒழுங்கு செய்கிறார். அதிலே வந்த பணத்தின் வழியாக முதலாவது அது ஒரு நிதியாக, வைப்பு நிதியாக தொடக்க நிதியாக வைக்கப்பட்டு அங்கே உணவு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 77 வயதிலேயே ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினரான வரலாறு இதுவரை இல்லாத ஒரு வரலாறு. ஆகவே எம்ஜிஆர் அவர்களுடைய அன்பையும் அம்மாவுடைய அன்பையும் நிறைவாக பெற்றவர்கள். நாங்கள் பேராயத்திலே இருந்தபோது எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு அரணாக விளங்குகின்றவர்கள். கல்லூரி மீட்பு போராட்டத்துல முன்னணி தலைவராக இருந்து அவர் பல்வேறு நிகழ்வுகளிலே பங்கேற்றார்கள். பேராய செயற்குழு உறுப்பினராக இருந்தார்கள். கொடுங்கையூர்ல இன்றைக்கும் அந்த சிஎஸ்ஐ ஆலயம் இடிபடாமல் இருப்பதற்கு அவர் ஒரு பெரிய காரணம். ஏனென்றால் அவர் வழியாகத்தான் அது இடிக்கப்படுவதை நிறுத்தினோம். அதற்கு பெரும் அளவில் அரசு அமைச்சர்களோடு மற்ற அதிகாரிகளோடெல்லாம் அவர் எப்போதும் எங்களோடு உடன் வந்து அதை மிக மிக சிறப்பாக அவர்கள் செய்தார்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில சில நன்றியை நான் அவருக்கு தெரிவிக்க இந்த அவையிலே தெரிவிக்க நான் விரும்புகிறேன். பேராயரான புதுசு ஒரு டாக்டர் ஒருத்தர் சொன்னார், நான் டாக்டர் படிப்பை முடிச்ச உடனே ஒரு மருத்துவமனை ரொம்ப சின்சியரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ நான் இங்க ஏதோ தவறு செய்வதாகவும் பிணியாளரிடம் காசு வாங்குவதாகவும் பிட் நோட்டீஸ் போட்டாங்க. அதனால நான் இந்த பணியை விட்டு விட ராஜினாமா செய்ய விரும்புகிறேன். அப்ப அந்த பிஷப் சொன்னாரு, ஏன்பா பிட் நோட்டீஸ் போடுறதுக்கெல்லாம் போய் ரிசைன் பண்ணுவாங்களா? எங்க மேல வால் போஸ்டே அடிக்கிறாங்க, நாங்க இருக்கோம் இல்லையா? அந்த ஸ்டேஜுக்கு வராத நேரம், ஏன்னா அப்பதானே வந்திருக்கேன். ஒரு பத்திரிகையாளர் வந்து உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, நான் இதுல பத்திரிகையில போட போறேன். எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இது ஒரு வியாபாரமாவே மாறிட்டுது. அப்புறம் உடனே ஜேசிடிக்கு போன் பண்ணி, ஜேசிடி இது மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஐயா நீங்க அந்த கவலையை விடுங்க, ஐ வில் டீல் வித் தட் ஃபெலோ. அதை அவர் பார்த்து கொண்டார். அவருடைய குடும்ப திருமணங்கள்ல அவரோட ஓய்வுக்கு பின்னால் என்னால் வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாலும் நிச்சயத்திற்கு என்னை சிறப்பாக அழைத்து அங்கே வந்து அனைத்து அமைச்சர்களுக்கும் அறிமுகப்படுத்தி என்னை பெருமைப்படுத்தினார்கள். மகனுடைய கல்யாணத்துக்கு சொன்னாங்க, நீங்க கட்டாயம் வரீங்க. இல்ல பிரபு உங்களுக்கு தெரியும் இல்ல. அப்ப அவர் சொன்ன, நீ ஐ எம் நாட் இன்வைட்டிங் as a bishop or a retired bishop, I am inviting as a member of the family. நீங்க வந்து எங்க ஃபேமிலியோட உட்காருங்க, ஐ வாண்ட் யூ டு பி வித் us as a member of the family என்று மிக அன்போடு அவர்கள் அழைத்தார்கள். என்னுடைய மனைவி இறந்தபோது ஒரு 3 மாதம் முன்னால, ஜூன் மாதம் 24ஆம் தேதி, அம்மா செப்டம்பர் 24ஆம் தேதி அங்க வந்து சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். இப்படி பல நன்மைகள் அவர் செய்திருந்தோம். அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு. என்னன்னா, அவரை அணுகிய ஒருவருக்கு ஐயா வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்ப இருக்கிற இதுல நாங்க மேனேஜ்மெண்ட்ல தான் போட முடியும், சீனியாரிட்டிக்கு படிதான் நாங்க இந்த நிரந்தர அரசு பணியை கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் அவர் பரவாயில்லையா, அவங்க ரூல் எப்படி அப்படி செஞ்சிருக்கிறார். இவ்வளவு நமக்கு உதவி செய்தவருக்கு, பேராயத்துக்கு உதவி செய்தவருக்கு இந்த ஒன்றை செய்யாமல் விட்டு விட்டேனே. ஒரு பக்கம் நான் ரொம்ப பிரின்சிபல் படி நின்றுட்டு, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அன்புக்கு நான் மாறுத்திரம் செய்யாமல் இருந்தேனே என்று அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு குற்ற உணர்வு எனக்கு ஏற்படுவதுண்டு.
இன்றைக்கு அவர் செய்கின்ற இந்த திருப்பணி அவருடைய துணைவியார், அவருடைய இறுதி விருப்பம் என்பது ரொம்ப நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏன் அவங்க அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா, அவர் முன்னதாகவே பல ஆண்டுகளாக இந்த திருப்பணியை செய்து வருகிறார். நாங்கெல்லாம் படிக்கும்போது டெத் ஆஃப் காட் தியாலஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க பிலிகிராம் கிட்ட போய் இந்த டெத் ஆஃப் காட் தியாலஜி வந்திருக்கே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நோ நோ நோ, இட்ஸ் ஃபூலிஷ். Jesus is not dead, he is alive. I spoke to him this morning. The Bible is a living book. It speaks to us, and however much you repeatedly read it over a long period of time, it speaks afresh for every new situation and for every new problem. அப்படிப்பட்ட ஒன்றுதான் திருமறை. நம்முடைய திருச்சபையில ஒரு பெரிய இறையலாளர் என்று போற்றப்படுகிறவர் சென்ட் தாமஸ் ஆஃப் அக்வினஸ். அவர் சொல்றாரு, I am man of a book, I am man of a book, a book, the book. அதான் பைபிள். அதுதான் இன்றைக்கு அவரை இத்தகைய உயர்நிலையில எத்தனை தலைமுறைகள் மாறினாலும், எத்தனை இறையல் போக்குகள் மாறினாலும் இன்றைக்கும் திருச்சபை போற்றுகின்ற ஒருவராக காத்திருக்கிறது. திருப்பாடல் ஆக்கியோர் சொல்வார், இந்த திருமறையை படிக்கிறதுனால எனக்கு எதிரானவர்களை காட்டிலும் நான் ஞானியாக இருக்கிறேன், என்னுடைய ஆசிரியர்களை காட்டிலும் நான் அறிவிலே சிறந்தவனாக இருக்கிறேன், என்னை விட முதியவர்களை காட்டிலும் நான் அறிவில் சிறந்தவனாக இருக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நூல் நமக்கு வாழ்வை கொடுக்கின்ற ஒரு நூல். ஆகவே இன்றைக்கு நாம் துவக்குகின்ற இந்த பணி வாழ்வை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு திருப்பணி. வார்த்தையை பகிர்ந்து கொள்வது, வாழ்வை பகிர்ந்து கொள்வது. ஏனென்றால் இந்த வார்த்தை வாழ்வாக மாறிவிட்டு நம்மிடையே வாழ்ந்திருக்கிறார். ஆகவே இந்த நல்ல சிறப்பான பணியை செய்ய வேண்டும் என்கின்ற ஆவலை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, அதை செயல்படுத்துகின்ற குடும்பத்தினருக்கு நன்றி. இந்த பணிகள் மென்மேலும் வளர வேண்டும், தொடர வேண்டும், வாழ்வு மலர்ந்து பெருகி இறை வாழ்வாக அது மாற வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான தலைமை உரைக்கு நன்றி ஐயா. இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தை, யோசுவாவின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த புத்தகத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிற அந்த வார்த்தை எல்லாம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும், இரவும் பகலும் நீ அதன்படி செய்ய கவனமாயிரு, அப்பொழுது உன் வழிகளெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடப்பாய். எல்லோரும் தான் பெற்ற இந்த இன்பம், நிறைய பேர் புத்திமானா ஆகணும், நிறைய பேருக்கு வழிகள் வாய்க்கணும், நிறைய பேருக்கு உயிர் மீட்சி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அருமையான சகோதரர் திரு JCD பிரபாகர் அவர்களும் அவருடைய மனைவியின் அற்புதமான கனவு பத்தி பேசினா கஷ்டமா இருக்கும். அந்த கனவை, பெருங்கனவு, உன்னதமான கனவு, அதை நிறைவேற்ற எல்லோருக்கும் இந்த மீட்பு கிடைக்க வழிவகுக்க வைகையில இந்த ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷனின் ஃபவுண்டராக இருக்கிற திரு JCD பிரபாகர் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய ஓப்பனிங் ரிமார்க்ஸை நமக்கு கொடுப்பார். பேரன்பிற்குரிய கிறிஸ்துவுக்குள் பிரியமான பல்வேறு நிலைகளில் இறைபணியை செம்மையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற தலைமை பொறுப்பிலும் மற்றும் சிறப்பு விருந்தினராகவும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கின்ற திருச்சபை பெருமக்களை நான் அன்போடு வரவேற்று இந்த நல்ல தருணத்திற்காக இறை இயேசுவுக்கு என் ஸ்தோத்திரத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2004ஆம் ஆண்டு வெஸ்லி ஆலயம் ராயப்பேட்டையில் எப்போது காலதாமதமாக சென்றால் அந்த மரத்தடியிலே போய் நின்று கொள்வேன். ஆலயத்துக்குள்ளே வருகின்றவர்கள் போகின்றவர்கள் கையில என்ன இருக்கிறது என்று நான் பார்ப்பேன். அதில் நிறைய பேர் பைபிள் இல்லாமல் செல்வதை நான் பார்த்து, ஏன் பைபிள் இல்லை, இருக்கும் ஆனால் எடுத்து வரவில்லை, இருக்கும் ஆனால் படிப்பதில்லை, சிலர் வாங்குவதற்கு பணம் இல்லை என்பதால் பைபிள் எடுத்து வரவில்லை. உண்மையிலே வாங்குவதற்கு பணம் இல்லாமல் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்களா, அல்லது அவர்களுக்கு அந்த பைபிள் கொடுக்கப்பட்டால் படிப்பார்களா என்று எண்ணிக்கொண்டே உடனடியாக நான் நினைத்தேன், ஒரு மாதத்துக்கு 50 பைபிள் வாங்கி நாம்
விலையில்லாத அந்த விலை மதிப்பில்லாத வேதாகமத்தை ஏன் தரக்கூடாது என்று நான் உடனே நேர்ந்து கொண்டேன். கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் 50 பைபிள் நான் மாசம் மக்களுக்கு தருவதற்கு நீர் துணை புரிய வேண்டும் என்று ஜெபித்து விட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ பைபிள் சொசைட்டி செக்ரட்டரிங்க இருக்காங்க. ஒரு பைபிள் 80 ரூபாய் என்று எனக்கு கொடுத்தார்கள். என் மனைவியிடம் உட்கார்ந்து சொன்னேன், இந்த மாதிரி 50 பைபிளுக்கு என்று நான் வேண்டுதல் வைத்திருக்கிறேன், மாதம் கொடுக்க வேண்டும். உடனே அவர்கள் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் உடனே கணக்கு போட்டார்கள். 4000 ரூபாய் நாம் சமாளித்து விடலாம் என்று அவர்கள் சொன்னார். ஏனென்றால் there is no ill-gotten wealth in our family. தவறான எந்த நடவடிக்கையிலும் எத்தகைய பெரிய பொறுப்பிலே ஆண்டவர் என்னை வைத்திருந்தாலும் குற்றம் சுமத்தும்படியாக, குறை சொல்லும்படியாக எந்த இல்காட்டன் வெல்த்தும் வீட்டிலே சேர்ப்பதில்லை என்பதை முடிவை என் தாய் தந்தையர் எனக்கு கற்றுத்தந்தார்கள். என் மனைவி அதற்கு துணையாக இருந்தார்கள். அப்புறம் 50 பைபிள் கொடுக்க ஆரம்பிக்கவும் யாரிடம் கொடுப்பது என்று வந்தபோது நான் பீச்சுக்கு போவேன். ஐயா பைபிள் வேண்டுமா என்று கேட்பேன். வேண்டும் என்று சொல்வார், கொடுத்து விடுவேன். சில பேர் தேவையில்லை என்று கோபப்படுவார்கள். நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். திடீர்னு பஸ்ல ஏறுவேன், வேதாகமம் இருக்கிறது, யாருக்காவது பைபிள் தேவைப்படுவதா என்று கேட்டுவிட்டு விடுவிடு என்று கொடுத்து விட்டு இறங்கி விடுவேன். அப்போது வெட்கப்படுவதோ சங்கோஜப்படுவதோ அல்லது எப்படி செய்வது என்றெல்லாம் யோசிக்காமல் கொடுத்த காலங்கள் இருந்தது. திருமணத்துக்கு போனால் பரிசாக பைபிளை கொடுப்பேன். அது இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் ஒரு பைபிளை கொடுப்பதை வழக்கமாக ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருந்தேன். 50 பைபிள் கொடுக்கிற போது அது தெரிந்து, ஐயா எங்களுக்கு பைபிள் தர வேண்டும் என்று வந்தார்கள். அப்போ நான் நினைத்து கொண்டேன், முதல்ல சண்டே கிளாஸுக்கு ரெகுலராக போகிற போது ரெகுலர் அட்டண்டன்ஸ் என்று எனக்கு முதல் பரிசு அம்பத்தூர் கிருஷ்ணநாதர் சபையில் எனக்கு முதல் பரிசு 1962ஆம் ஆண்டு ஒரு வேதாகமத்தை தான் பரிசாக கொடுத்தார். அந்த வேதாகமத்தை இன்னமும் நான் பத்திரமாக நான் வைத்திருக்கிறேன். அப்போ இந்த வேதாகமத்தினுடைய மகிமையை தெரிந்து கொண்ட நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருப்பது எப்படி என்று பல்வேறு திருச்சபைகளில் இருந்து இங்கே நாம் வந்திருக்கிறோம். அது கத்தோலிக்கராக இருந்தாலும் சரி, மார்த்தோமாவா இருந்தாலும், டிஎல்சியா இருந்தாலும், இசிஐயா இருந்தாலும், ஆற்காடு லுத்தரன் மிஷனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் வேதம் ஒன்றுதான். அந்த வேதாகமத்தை உரியவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் தயக்கமில்லாமல் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த காரணத்தினாலே நான் 50 பைபிளுக்குத்தான் நான் வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் ஆசீர்வாதங்களை பெருக்கினார். மாதம் 1000 பைபிள் கொடுக்கிற அளவுக்கு என்னை உயர்த்தினார். அப்புறம் 1000 பைபிள், சில நேரங்களில் 3000 பைபிள் வாங்கியிருக்கிறேன், 4000 பைபிள் வாங்கியிருக்கிறேன். தேவை என்று வருகிற போது இறைவன் அதை போஷித்தார். அவர் தான் அதை கொடுத்தார். அவருடைய சித்தம் இருந்தது, செய்ய முடிந்தது. அதற்கு உறுதுணையாக என்னுடைய மகள் சொன்னது போல என்னுடைய மனைவி அதுக்கு உறுதுணையாக. ஆனால் அவர்களுக்கு என்ன விஷயம் என்றால், எதையும் முறையாக நேராக சரியாக செய்ய வேண்டும் என்பது ரொம்ப மெட்டிகுலஸாக இருப்பார்கள். வீட்டுக்கு வந்து சில பேர் நிற்பார்கள். மாதம் ஒரு நாள் 5ஆம் தேதி ஆனால் பைபிள் கொடுப்பார் என்று தெரிந்து நிறைய ஒரு 200 பேர் வந்து லைன்ல நிற்பார்கள். 2, 3, 5 என்ன ஊழியம் செய்றீங்க? ஐயா நான் டிராக்ஸ் ஊழியம் செய்கிறேன், இந்தாங்க என்று வரிசையாக கொடுத்து கொண்டே இருப்பேன். அதுக்கு என்ன காரணம் என்றால், 5ஆம் வகுப்பு படிக்கிற போது கிளாடிஸ் செல்வநாயகி என்ற என்னுடைய டீச்சர் எல்லாரையும் முழங்கால் போட வைப்பார்கள். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்லாம் கிடையாது. எல்லாரும் முழங்கால் போடுங்க, இயேசுவை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். இப்பெல்லாம் சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த டிராக்ஸ் கட்டை சாமுவேல் தானியல் ஐயாவுடைய அந்த டிராக்ஸ் கட்டை கொடுப்பாரு. இந்தாடா நீ போய் கொடு, நீ போய் கொடு, நீ போய் கொடு. நான் நேராக ஓடி போய் ரயில்வே ஸ்டேஷன்ல அம்பத்தூர்ல கொண்டு போய் வேகமாக கொடுத்து விட்டு கிளாஸுக்கு வருவேன். டேய் எவனாவது பைபிள் வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. யாரும் பைபிள் இருக்காது. அப்ப நான் சொன்னேன், அண்ணாச்சி கடையில அதில் சொருகி வச்சிருப்பாருங்க, அக்கௌண்ட் புக்கோட சேர்த்து நான் வாங்கி வருகிறேன். எதிர்கடைக்கு ஓடுவேன், அண்ணாச்சி இருப்பார். அண்ணாச்சி கொஞ்சம் பைபிள் கொடுங்க, படித்து விட்டு வந்து விடுகிறேன். அந்த கிளாஸுக்கு எடுத்து போவேன். அங்க படிக்க சொல்வார்கள். அப்புறம் கொண்டு வந்து திருப்பி கொடுப்பேன். கடை மூடி இருந்தால் பக்கத்துல நல்ல பேரை வேலை பார்த்த ஜெயராஜனுடைய துணைவியார் டீச்சர் அம்மா அவர்கள் இருப்பார். அவங்க வீட்டில் போய் பைபிள் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் பைபிள் 6ஆம் வகுப்புல இருந்து பள்ளி படிப்பை முடிக்கிற வரைக்கும் வேதாகம வினாவிடை போட்டியாக இருந்தாலும், கட்டுரை போட்டியாக இருந்தாலும், சண்டே கிளாஸ்ல முதல் பரிசு நான் வாங்க தவறியதில்லை. என்னுடைய சகோதரி 2ஆம் பரிசு வாங்க தவறியதில்லை. போட்டி போட்டுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற குடும்பத்தார் அனைவரும் பரிசு பெறுகிற போது நானும் பரிசை நான் பெற்றிருக்கிறேன். ஆக ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாய் அவர் கிரியை செய்யும்படிக்கு பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள் என்று கொஞ்சம் அடங்கி இருந்த நேரத்தில் என்னுடைய மனைவி எனக்கு சொன்னார்கள்,
இந்த ஊழியம் நீங்க செய்வது முறையாக இன்னும் செய்யவில்லை என்று நான் கருதுகின்றேன். வரவங்களுக்கெல்லாம் 5, 3, 2ன்னு கொடுக்குறீங்க. நம்முடைய டிரைவர் சொல்றார், வெளியில சாலை ஓரத்தில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு இங்க இருந்து பைபிள் வாங்கிட்டு போறவங்க இந்த 100 ரூபாய் கொடுக்குற ஒரு பைபிள் கொடு என்று கேட்கிறார். ஒரு பையை வச்சிருக்கிறாரு. இங்க இருந்து போறவங்க அங்க 100 ரூபாய் கொடுத்து விட்டு வாங்கி விட்டு போகிறாள் என்று சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன், சரி போட்டோம், ஏதோ ஒரு 100 ரூபாய் அவங்க வாங்கிக்கிட்டோம், ஆனா பைபிள் யாருக்காவது போய் சேர போகிறது என்ற மகிழ்ச்சி எனக்கு இல்லை, முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆஸ்பத்திரியில் இருக்கிற போதும் எனக்கு அதை பற்றி எல்லாம் நிறைய பேசினார்கள். அதெல்லாம் நிறைய பிறிதொரு முறை நான் சொல்ல விரும்புகின்றேன். கடிதம் எழுதினார்கள். அதனுடைய முயற்சியாகத்தான் அவருடைய ஓராண்டு நினைவு வருவதற்கு முன்பாகவே அந்த பணி சிறப்பாக துவங்க வேண்டும் என்று விரும்பித்தான் உங்களை எல்லாம் நான் அன்போடு அழைத்திருக்கிறேன். அது ஐயா, நீங்கள் எல்லாம் வந்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. கொஞ்சம் கால தாமதமாகிவிட்டது. உங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சபைகளில் என்னுடைய மனதை தொட்ட பைபிளில் என்னுடைய மனதை தொட்ட இன்னொரு விஷயம் என்ன என்றால், கணவனை இழந்த விதவைகளை பற்றிய விஷயம் ஆதியாகமத்திலிருந்து எந்தெந்த இடத்துல வருகிறது என்று எல்லா குறிப்பையும் நான் எடுத்து நான் பார்த்தேன். அப்போ விதவைகளுக்கென்று தனியாக இந்த ஃபவுண்டேஷனில் வேதாகமத்தை கேட்கின்றவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்பதோடு விதவைகளை மனதிலே வைத்து அவர்களுக்கு உதவுகின்ற ஒரு பகுதியை வைக்க வேண்டும் என்று இந்த ஃபவுண்டேஷன் சார்பாக the main concentration will be on upliftment of the women's welfare. அதுவும் விடோஸ் அவருடைய வளர்ச்சியில் அவர்களை ஊக்கப்படுத்துவதிலும் தைரியப்படுத்துவதிலும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்குவதிலும் இந்த ஃபவுண்டேஷன் இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையும் அதில் நாங்கள் வைத்திருக்கிறோம். வேதாகமத்திலிருந்து வேதாகம கடத்தக்காரன் என்ற ஒரு புத்தகம் நீங்கள்லாம் நிறைய அதை படித்திருப்பீர்கள். ஒரு வேதாகமத்தை கம்யூனிஸ்ட் நாடுகளிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒருவர் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டார் என்று. அப்போ வேதாகமத்தை கொடுப்பதிலும் தடை இருப்பதை நான் சட்டமன்ற உறுப்பினராக வெள்ளிவாக்கத்தில் இருந்த போது கிடியன் சார்பாக சாலையில நின்று பைபிள் கொடுத்தார்கள். உடனே வந்து விட்டார் 2 பேர். யாரை கேட்டு கொடுக்குற, பர்மிஷன் வாங்கினியா என்று அவர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடித்து விட்டார், காயப்படுத்தி விட்டார். போலீஸ் ஸ்டேஷன் போய்விட்டார். அப்ப நான் உடனே அதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகிட்ட பேசினேன். அவர் எனக்கு முதல்ல கேட்டுக்கொண்டது, தயவுசெய்து அம்மா கவனத்துக்கு மட்டும் இப்போ உடனே கொண்டு போய் விடாதீர்கள் என்று சொன்னார்கள். நாங்களே சால்வ் பண்றோம். அப்புறம் சொன்னேன், யார் வந்திருக்கிறாள் என்று கேட்டேன். இந்தந்த அமைப்பை சேர்ந்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று அவர் சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன், அவர்கள் வந்து விட்டார்கள். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? ஒரு 50 பேர் வந்திருப்பார்கள். இவங்க கிடியன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? 5 பேர் தான். ஒரு தப்பம் அவங்க பண்ணல, ஓரமாக நின்றுதான் கொடுத்தார்கள். அவர் கொடுக்க கூடாது என்று இவர்கள் தகராறு செய்துவிட்டு அடித்துவிட்டு அவர்கள் ஆட்களை வர வைத்து விட்டார்கள் என்று. அப்ப நான் சொன்னேன், நாங்கள் வர வேண்டுமா அல்லது நீங்களாகவே அவர்களை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்புகின்றார்கள் என்று கேட்டு அவர்களை காரில் பத்திரமாக ஏற்றி நம்ம அவரையெல்லாம் கொண்டு போய் வீட்டில் சேர்த்தார்கள். பின்னாடி நான் அதை விசாரித்த போது ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் எந்த இடத்திலும் வீதியிலே நின்று இப்படி பிரச்சாரம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சென்னையிலும் ஆரம்பித்து விட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, அதை பற்றியும் எனக்கு என்ன வருத்தம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த நம்முடைய சர்ச்சஸ்ல ஆராதனை நடத்துவது, பிரசங்கம் செய்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜன்னல் கதவுகளை திறந்து இந்த சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு கிறிஸ்துமஸ் என்று வருகிறது. அந்த ஊர்ல மதசார்பின்மையில் நம்பிக்கை இருக்கக்கூடிய, மதசார்பின்மை தான் இந்த நாட்டினுடைய அடித்தளம் என்று நம்பி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சியும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கட்சி தலைவர்களை பார்த்து ஒரு கிறிஸ்துமஸ்க்கு ஒரு கேக்கை கொடுத்து நட்புறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்வதற்கு காரணம், குடியாத்தத்துல இருந்து ஒருத்தர் போன் பண்ணார், ஐயா ஒரு ஆபத்துல மாட்டிக்கொண்டேன், என்ன இந்த பிலிம் போடுறதுக்காக நாங்க ப்ரொஜெக்டரோட இந்த ஊர்ல ஆரம்பிச்சையா, எங்களை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். யார், போலீஸா என்று கேட்டேன். இல்ல இல்ல, தனியார், நானே 4 பேர் தான் ஐயா பிடித்து வைத்து விட்டார்கள். அப்ப நான் கேட்டேன், ஏன் முன்னாடி பர்மிஷன் வாங்கி போயிருக்கலாமே முறைப்படி என்று சொன்னேன். எல்லாம் பர்மிஷன்லாம் வாங்கினையா, ஆனா இந்த இடத்துல போடக்கூடாது என்று நிர்பந்திக்கின்றார்கள். அப்ப நான் கேட்டேன், அந்த ஊர்ல யாரை தெரியும் என்று கேட்டேன். கவுன்சிலர் தெரியுமா? தெரியாது. எம்எல்ஏ தெரியுமா? தெரியாது. எம்பி தெரியுமா? தெரியாது. அப்ப யாரோடும் உறவு வைத்துக் கொள்ளாவிட்டால், யாரோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளாவிட்டால் எப்படி முடியும் இந்த பணிகள் என்று நான் சிந்தித்துதான் போகிற இடமெல்லாம் என்ன சொன்னேன் என்றால், மதசார்பின்மையில் நம்பிக்கை இருக்கக்கூடிய, செகுலரிசம் தான் இது நம்மை காப்பாற்ற முடியும் நம்பிக்கை இருக்கக்கூடிய கட்சிகளிடம் தொடர்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் 2 பேர் தான் உங்களை எதிர்க்க வருவார்கள். ஆனால் 20 பேர் உங்களை ஆதரித்து உங்களுக்காக வாதாடக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும், கம்யூனிஸ்டாக இருந்தாலும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும்,
உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கென்று அவர்களிடமெல்லாம் நீங்கள் சுமூகமாக இருப்பதற்கு திருச்சபை மக்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தேன். இதை நான் சொல்வதற்கு காரணம், வேதாகமத்தை கொடுப்பதிலே கூட தடை இருப்பதை நான் பார்க்கிறேன். வேதாகமத்தை சொல்லுவதற்கும் மேடைகளிலே பேசுவதற்கும் தடை வரப்போகிற ஒரு அச்சத்தையும் நான் பார்க்கின்றேன். ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் எங்களால் முடிந்தது இதுதான். வேதாகமத்தை முறையாக இல்லை என்று யாரும் சொல்லாமல், கையிலே வேதாகமத்தை வைத்துக் கொள்ளாமல் யாரும் இருக்கக்கூடாது என்ற அந்த பணியை நிறைவாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் இப்போது உங்களுடைய திருக்கரங்களாலும் உங்கள் ஆசையாலும் ஆசீர்வாதத்தாலும் துவக்கப்பட இருக்கிறது. வெப்சைட்டும் அதற்காக இப்போது துவக்கப்பட இருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரியும் என்று நான் எப்போதும் நினைத்ததில்லை. ஆனால் அவர் எப்போது சித்தம் கொண்டிருக்கிறாரோ அப்போதுதான் எல்லாம் நடக்கும் என்று நான் நம்புகிறவன். குடும்பம் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறது. இந்த வேதாகம பணியிலும் இது சிறப்பாக நடைபெறுவதற்கும் எல்லா மக்களுக்கும் இந்த வேதாகமங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்மை பொறுத்த வரைக்கும் டினாமினேஷன்ஸ் வேறு வேறாக இருந்தாலும் ஒரே பார்வையில் நாம் வைக்க வேண்டியது, நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு அனைத்து திருச்சபைகளும் உரிய உத்திகளை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் என்ன கேட்டார், என்ன சார் நீங்க இந்த 1000 Prices எவ்ரிடே ஒரு புத்தகம், 1000 சோத்திரம் சொல்ற புத்தகம், அதை நான் டெய்லி படிப்பேன். ஒரு 18 வருஷமாக தொடர்ந்து 1000 முறை சோத்திரம் சொல்வது இந்த சர்ச்சில் 12 வருஷமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் என்ன கேட்டார், ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர், என்ன சார் வர்றவங்களெல்லாம் கிறிஸ்தவனா மாற்றணுவதில் ரொம்ப குறியாக இருக்கின்றீர்கள் போல் இருக்கிறது என்று சொன்னார். நான் அவர் என்ன சொன்னேன், கொஞ்சம் 10 நிமிஷம் என்னோட காரில் வாருங்கள் என்று சொன்னேன். அவர் ஒரு தீவிரமான அமைப்பை சேர்ந்தவர். அப்ப நான் சொன்னேன், தம்பி நீங்க கேட்டீங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை பார்த்து என்னை பார்க்க சிலர் வருகின்றார்கள். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என்னை கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அவர் கிறிஸ்தவராக மாறுகிறார். ஒருவேளை அப்படி கிறிஸ்தவராக மாறுகின்றவர் எப்படி இருக்கிறார் என்று நீங்கள் அவரை பற்றி விசாரித்திருக்கின்றீர்களா என்று நான் கேட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மனமாற்றம் பெற்று நல்லவர்களாக இந்த சமூகத்திற்கு பயன்படுகின்றவர்களாக இறைவன் என்ன விரும்புகின்றாரோ அதை செய்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை தான் நிறைவேற்றுகின்றனமே தவிர இதை தவறு இருப்பதாக நான் கருதவில்லை என்று ஒரு அரை மணி நேரம் அவருக்கு நடந்தவற்றையெல்லாம் சொல்லி விரிவாக விளக்கமாக அவர் சொன்ன பிறகு அவரால் பேச முடியவில்லை. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த பைபிள் ஊழியத்தோடு சேர்த்து மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையில் பெரிதும் விரும்புகின்றேன். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவ சபைகள், பல்வேறு நிலைகளிலே பணியாற்றுகிற கிறிஸ்தவ சபைகள் இதை மனதிலே வைத்து அமைதியாக நிதானமாக இறை இயேசுவுக்குள் மக்களை கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பணிகள் நிறைவாக நடைபெற வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த எளிய நிகழ்ச்சியில் எங்கள் வருகையை ஏற்று கம்பேரிங் பண்ண சந்திரா ராஜசேகருடைய அப்பா எனக்கு வாத்தியார். லயோலா கல்லூரியில் அவங்க நம்முடைய பிஷப், முன்னாள் பிஷப் ஐயா தேவசகாயம் அவர் என்னை பற்றி ரொம்ப மிகைப்படுத்தி நிறைய சொன்னார்கள். நான் அவர் எப்போதும் ஒரு அன்பான அண்ணனாகத்தான் நான் பார்க்கிறேன். முதல்ல பெங்களூர்ல நீங்கள் படிக்கிற போது நான் எப்படி பார்த்தேனோ அதே அன்போடு தான் உங்களை நான் இப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறேன். சந்திரா ராஜசேகருடைய அப்பா அழகரசன் என்கின்ற சுந்தரராஜன் சார். அவெல்லாம் எங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்க ஒய்ஃப் இங்கே வந்திருக்காங்க. அம்மாவுக்கு இப்போ ஒரு 80 இயர்ஸ் இருக்குமா, 80 வயது இருக்குமா இப்போ? 84. நாங்கள்லாம் சின்ன வயதுல கல்லூரி படிக்கிற போது அவங்க எங்களெல்லாம் அவ்வளோ உற்சாகப்படுத்தி இந்த ஸ்டார் நைட் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு ஆரம்பித்த போதெல்லாம் துணையாக இருந்தவர்கள். இப்போ மிஸ்ஸஸ் சந்திரா ராஜசேகர் ஏஞ்சல் டிவியில் நிறைய ஆங்கராக நிறைய பிரசங்கம் செய்வது, பல பணிகளை செய்து அவர்கள் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போன்று ரோஷினி, உங்களுக்கு தெரியும், என்னுடைய மனைவியினுடைய அக்கா மகள். எனக்கு நினைவு இருக்கிறது, அக்கா என்னுடைய மனைவியை கேட்டார்கள், அவளை பரதநாட்டியத்தில் விடலாம் என்று இருக்கிறேன் என்று. என்னுடைய மனைவி சொன்னார்கள், பரதநாட்டியம் என்றால் கொஞ்ச நாளைக்கு தான் ஆட முடியும், அப்புறம் கல்யாணம் எல்லாம் ஆகிவிட்டால்
அப்புறம் அந்த டான்ஸ் வந்து சரியாக அவர்களால் செய்ய முடியாது. பாட்டு பாட அவளை விடு, பாடலுக்கு அவளை தயார் செய் என்று சொன்னார்கள். இப்போது திரைப்படத்திலும் பாடுகிறார்கள். அவள் ஏறாத மேடையே இல்லை, புகழப்பெறாத இடமே இல்லை என்றாலும் உலக நாடு முழுவதும் இப்போ சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எல்லாருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை யார் சரியாக பயன்படுத்துகின்றார்களோ அதுதான் இறைவனுக்கு பிரியமானதாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பைபிள் ஊழியத்தை கர்த்தருடைய சித்தம் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த சித்தத்திற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். அந்த சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பணி சிறப்பாக நடைபெற வந்திருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அழகாக ஆண்டவருக்கு அவர் செய்யும் பணியையும் குறிப்பா, ஏன்னா அவங்க சொன்னாங்க, எனக்கும் பிரமிப்போட தான் நான் உட்கார்ந்துருக்கேன். பள்ளி நாங்கெல்லாம் 7வது 8வது படிக்கும்போது அவங்க கல்லூரியில இருந்தாங்க, வீட்டிலேயே தான் இருப்பாங்க. என்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் அவர் பிள்ளையை போல. ஒரு முறை அப்பா பேச்சு போட்டிக்கு எங்கேயோ வில்லிவாக்கம் அந்த பக்கம் அம்பத்தூர் போகும்போது வழி தெரியலப்பா கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. என்ன அவங்கதான் கூட்டிட்டு போயிட்டு அந்த பேச்சு போட்டி முடிஞ்சோன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்னுடைய திருமணத்தின் போது வீட்டிலேயே தங்கி தூங்கி சகல வேலையும் செய்தவர்கள். ஸோ வே பேக் அப்படியெல்லாம் பார்த்து, ஆனா அப்பயே ரொம்ப துடிப்பா இருப்பாங்க. அவங்கள நாங்க பிரமிப்பா பார்ப்போம். ஆனா அவங்க எம்எல்ஏவா இருந்தது, அரசியலில் சாதித்தது எல்லாமே வந்து பெரிய விஷயம். ஆனா அது எல்லாவற்றையும் விட பெரிய விஷயமா நான் பார்ப்பது ஆண்டவருக்கு அவங்க செய்கிற சேவை. ஏன்னா இறுதியில் அதுதான் நமக்கு நிலை நிற்கும். யோவான் 8:12 ஆண்டவர் சொன்ன மாதிரி, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, இங்க வந்து நான் படிப்பேன், என்னை பார்க்கிறவங்க என்னை பார்த்து, ஆண்டவருடைய வார்த்தை பைபிள் கொடுப்பது ஒன்று, நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ளணும். அந்த வழியில் அவங்க போறாங்க. அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நானுமே வந்து தமிழ் இலக்கியம் படித்து பேசும் படம் சினிமா பத்திரிகை பெண்கள் பத்திரிகையோட ஆசிரியையாக ரொம்ப சின்ன வயசுல 20 வருஷம் இருந்தேன். அதற்கு பிறகு இப்பொழுது 20 வருஷம் ஊழியம் ஏஞ்சல் டிவியில. ஆண்டவர் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டவர்களை அந்த பாதையில அழகா நடத்திட்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல அவங்க மனைவியை பற்றி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏன்னா வந்து உடல் நலம் சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பல்வேறு விருப்பங்கள் வரும். முதல் விருப்பம், ஆண்டவரே எனக்கு ஆயுசை கொடுங்க, என்னை சுகப்படுத்துங்க. அந்த விருப்பம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அந்த நிலையிலும் தன்னை தாண்டி இந்த வேதம், ஆண்டவருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்தை பார்க்கினும் கருக்குள்ள பட்டயமா இருக்கு. அது போய் என்ன செய்த, ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் உள்ள ஊடுருவிட்டு போய் விழுந்துருங்களே ஆராய்ந்து அறிகிறது. சொந்த வார்த்தை தான் ஜீவன். அந்த வார்த்தை வந்து சுமந்திருக்கிற அந்த வேதாகமத்தை நீங்க வந்து சரியா முறையா செஞ்சு ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து சகலருக்கும் அதை கொண்டு சேர்க்க வேண்டும்னு அவங்க சொன்னாங்கன்னா, உண்மையில அவங்களுடைய அன்புக்கும் அவங்களுடைய நினைவுக்கும் நாம ஒரு கணம் தலை வணங்குவோம். ஆண்டவரோடு இழைப்பார்கள் சந்தோஷமா இருக்காங்க. ஆனாலும் அப்படிப்பட்டவங்களை பிரிந்திருப்பது ரொம்ப கஷ்டம். நானும் என் கணவரை 12 ஆண்டுகளுக்கு முன் பிரிந்தேன். ரொம்ப ரொம்ப அது கஷ்டம். ஆனாலும் அவருடைய பணியை மேற்கொண்டு செய்வது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரும் ஆறுதலை தெரியும். இந்த அருமையான சகோதரி கிரேஸ் ஜெயந்தி ராணி பிரபாகர் அவர்களை நாம வந்து ரொம்ப அன்போடும் ரொம்ப பெருமையோடும் இந்த கணக்குல நினைவு கூறுவோம். இப்ப அவங்களுடைய அந்த பெருங்கனவை நனவாக்குகிற இனாகுரேஷன் ஃபங்க்ஷன், இந்த ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷனை வந்து இனாகுரேட் செய்வதற்காக ரிட்டையர்ட் ரெவரண்ட் H. Sharma Nityanandam, Bishop in Vellore and Bishop in charge Madras Diocese, அவர்கள் அன்போடு அழைக்கிறோம் இதை இனாகிரேட் செய்வதற்கு. அனைவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகின்றேன். இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைத்து பேராயர்களையும் அருட்தந்தையர்களையும், எனக்கு முன்பாக இருக்கின்ற இறை மக்களையும், JCD என்று செல்லமாய் எல்லாராலும் அழைக்கப்படுகின்ற குடும்பத்தினரை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒரு பெரிய அரசியல் ஆளுமை திருச்சபை செய்ய வேண்டிய மாபெரும் திருப்பணியை கையிலே எடுத்து செய்வது சிறப்புக்குரியது. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் சார்பிலும்
தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தின் சார்பிலும் தமிழ்நாடு வேதாகம சங்கத்தின் சார்பிலும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் பேராயர் அவர்கள் சொன்னது போல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அவரை சந்திக்க. அவர் சார்ந்திருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேலூருக்கு வருகிறார். அப்பொழுது 7 மந்திரிகள் வேலூரிலே கேம்ப் இருக்கிறார்கள் அவரை வரவேற்பதற்காக. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்பொழுது இருந்தவர் என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் தங்கியிருந்த அறைக்கு என்னை அழைத்தார்கள். 7 மந்திரிகளும் என்னுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அது சரியாக படவில்லை. நான் அவர் தங்கியிருக்கின்ற அறைக்கு வருவது சரியல்ல. ஆனால் அவர் என்னுடைய முதலமைச்சர் தான். அவர் சென்னையிலே என்னை அழைத்தால் நான் கண்டிப்பாக அவருடைய அலுவலகத்திலே சந்திக்கிறேன் என்று சொல்லி நான் அனைவரையும் திருப்பி விட்டேன். அதற்கு பிறகு எனக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. அது ஜேசிடி அண்ணன் அவர்கள், பிஷப் நாளை காலை உங்களை முதலமைச்சர் இல்லத்திலே சந்திக்க விரும்புகிறார், வாருங்கள் என்று சொல்லி. எனக்கு ஒன்றும் புரியல. நான் எந்த முதலமைச்சரையும் பார்த்ததும் இல்லை. நான் வேலூரிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்த உடனே அவருடைய இல்லத்திற்கு முன்பதாக ஜேசிடி அண்ணன் நின்று கொண்டு என்னை கைகூப்பி வணக்கம் சொல்லி அழைத்து நேரடியாக முதலமைச்சரிடத்திலே அழைத்து சென்று ஒரு மணி நேரத்திற்கு நான் அவரோடு பேசினது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. பல காரியங்களை நான் அவரிடத்திலேயும் கற்றுக்கொண்டேன், அண்ணன் ஜேசிடி இடத்திலேயும் கற்றுக்கொண்டேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை, நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர், ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷனை இன்றைக்கு தொடங்கி இந்த திருப்பணியை செய்ய குடும்பமாக கையளித்திருப்பதை நான் மகிழ்ந்து கடவுளை போற்றி அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர் ஒரு சின்ன காரியத்தை இப்பொழுது சொன்னார்கள். ஏன் இந்த திருப்பணியை நான் செய்ய வேண்டும்? அதற்கு அவர் பதில் சொன்னது, ஒரு மரத்திற்கு அடியில் நின்று கொண்டு ஆலயத்திற்கு வருகிறவர்களை பார்க்கும்போது ஒரு சிலர் கையிலே திருமறை இல்லை என்பதை உணர்ந்து எப்படியாவது திருமறை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் சூழல். அதை அவர்கள் சிறுக சிறுக செய்கின்ற நேரத்திலே தன்னுடைய துணைவியார் அதை தடுத்து நிறுத்தி, நீங்கள் முறையாக செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுத்ததும் ஒரு சிறப்புக்குரிய காரியம். ஆகவே இந்த நேரத்திலே அண்ணன் ஜேசிடி அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். திருமறையை சுமந்து வாருங்கள், திருமறை உங்களை சுமக்கும். அந்த மிக சிறப்புமிக்க திருப்பணியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதை முறையாக செய்ய இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். திருமறைக்கு உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, வாழ்வு நிறைந்தது. ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். திருமறையை நீங்கள் படிக்காதீர்கள். Don't read the Bible. Do you accept this? தயவுசெய்து திருமறையை இனிமேல் படிக்க கூடாது. How do you feel? அண்ணா, எப்படி இருக்கு உங்களுக்கு ரியாக்ஷன்? ரொம்ப கோபம் வருது. திருமறையை நீங்கள் படிக்க கூடாது, மாற்றி சொல்லி தாருங்களேன். திருமறை உங்களை படிக்க அனுமதியுங்கள். இட்ஸ் வெரி டஃப். திருமறை ஈஸியா படிச்சிடலாம், ஆனால் திருமறை உங்களை படித்தால் உங்களை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லிவிடும்.
அந்த சேலஞ்சு தான் இப்ப ஜேசிடி அண்ணன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். திருமறை நம்மை படிக்க அனுமதிக்க வேண்டும். நீங்களும் நானும் திருமறையாக மாற வேண்டும். திருமறையை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த திருப்பணியை செய்யதான் ஜேசிடி அவர்கள் நம்மை இங்கு அழைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் பாராட்டி இங்கிருக்கிற பேராயர்கள், ஜேசிடி அண்ணனுடைய ஆயர் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஜெயசீலன், அவருடைய சார்பிலே இந்த மகிழ்ச்சி மிக்க இந்த நல்ல நாளில் அது கூட பாருங்க, அக்காவுடைய கனவை நிறைவு செய்கிறார், அதை தொடர்ந்து எடுத்து செல்லுகிறார். அக்காவை நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்வுக்கு நன்றி சொல்லி அவருடைய வாழ்க்கையை கொண்டாடி நம்முடைய சகாயம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது என்ற உன்னத நோக்கத்தோடு திருமறையை நாம் தொடர்ந்து படிக்க, திருமறை நம்மை படிக்க இந்த நாள் நமக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கிறது, ஒரு அழைப்பை கொடுக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்து, ஆண்டவருடைய தூய திருநாம மகிமைக்கென்று நாம் இந்த நேரத்திலே யாவரும் எழுந்திருப்போம். உங்கள் அனைவரின் சார்பிலே பிதாநாம மகிமைக்கென்று ஹோலி பைபிள் பவுண்டேஷனை நான் தொடங்கி வைக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கே. ஆமென். In the name of the Father, Son, and the Holy Spirit, I declare the Holy Bible. பொழுது வெப்சைட் லான்ச்சிங், அதை ஃபாதர் ஜி.ஜே. ஆண்டனி சாமி, விகார் ஜெனரல் ஆர்ச் டயசஸ் ஆஃப் மெட்ராஸ் மயிலாப்பூர் அவர்கள் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் இந்த இணையதளத்தை ஆசீர்வதித்து இதன் வழியாக நீங்க மக்கள் ஆண்டவரை வார்த்தையை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்குள் முழுமையாக வாழ இந்த நிகழ்வானது பெருந்துணையாக இருக்க இறைவனை வேண்டுகிறோம். இதை தயாரித்த நம் அன்பு சகோதரர் பிரபாகர் குடும்பத்திற்கு நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டு வேண்டும் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை கட்டி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பெருக்கிக் கொள்வோம். மதிப்பிற்குரிய பேராயர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். இந்த மகிழ்ச்சிகரமான நாளிலே இறை வார்த்தை அனைவரும் சென்று அடைய வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் முயற்சி இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் பிரபாகர் அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, வார்த்தையான இறைவன் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர். இறை வார்த்தை உள்ளத்திற்குள் செல்லுகின்ற பொழுது அது பலம் கொடுக்காமல் போகவே போகாது. வானத்திலிருந்து பெய்கின்ற மழையானது பூமியில விழுகின்ற பொழுது பூமியிலே அது வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதுபோலதான் ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமிலே வார்த்தை நம் இதயங்களிலே அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது
அது மனிதனை கண்டிப்பாக மாற்றும். இந்த உண்மை அறிந்த நம் அன்பு சகோதரிய துணைவியார் அவருக்கு இதை முறையாக செய்வோம் என்று சொல்லி உதவிகளை கொடுத்து அந்த அம்மாவுடைய ஆசை நிறைவேற்றி செய்கின்ற விதத்தில் இன்றைக்கு இந்த ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் இதை நிறுவி இந்த வழியாக அநேக பல மக்கள் அவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து இதை சிறப்பாக செய்ய நம் ஜபங்களை அர்ப்பணிக்கின்றோம். God bless you. தொடர்ந்து ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் இன்னும் செழிக்கவும் வளரவும் ஆசிர்வதிக்கவும் வாழ்த்துரை சொல்லவும் ஆண்டவருடைய இறையடியார்கள் வருவார்கள். ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தர முதல்ல ரெவரண்ட் ஃபாதர் டான் பாஸ்கோ லூர்சாமி, சிலேஷியன் ப்ரொவின்சியல் ஆஃப் த சென்னை ப்ராவின்ஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வரலைங்களா? அடுத்து ரிட்டையர்ட் ரெவரண்ட் டாக்டர் கதிரொளி மாணிக்கம், பிஷப் இசிஐ சென்னை டயசஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். தர்மையான காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கும் என்னை இங்கு அன்பாக அழைத்த சகோதரர் JCD பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் என் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னும் ரிட்டையர் ஆகலாமா, அது RTன்றது ரைட் ரெஃபரன்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தட். ஆனா ஐயா அவர்கள் உடனே சொன்னாங்க, என் பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் ரிட்டையர்ட் மாதிரி தெரியுது போல இருக்குன்னு. ஆனாலும் இந்த காலை வேளையில் உண்மையாவே உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கும், குறிப்பாக ஆண்டவர் அருமையான சகோதரர் JCD பிரபாகரன் ஐயாவுடைய குடும்பத்தினருக்கு பாராட்டிய இந்த தயவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். வேதாமத்தில் ஆபேல் மரித்தும் பேசப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையான கிரேஸ் அம்மாவுடைய வாழ்க்கை தொடர்ந்து பேசக்கூடிய அளவிற்கு இந்த அருமையான ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷனை ஆரம்பித்து வைத்த அருமையான சகோதரருக்கு என் அன்பின் வாழ்த்துதல். ஹி இஸ் பிராக்டிகலி ஃபேமிலி டு மீ. அவர்களுடைய மகன் என்னுடைய கணவருடைய அண்ணன் மகளை திருமணம் செய்திருக்கிறார்கள். ஸோ ஐ எம் சோ கிளாட் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி செலிப்ரேஷன். இது உண்மையாவே ஆண்டவர் அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அம்மா அந்த மரிக்கும் தருவாயத்துல கூட அவங்களுடைய லாஸ்ட் விஷா இருந்தது இந்த ஃபவுண்டேஷனை ஆரம்பிக்க வேண்டும் என்பது. அது இந்த குடும்பத்தினர் எடுத்து செய்வதில் என்கிறது மகிழ்ச்சி. பொதுவாகவே நம்மளுடைய எந்த ஒரு கேட்ஜெட்டை நம்ம வாங்கினாலும், இந்த மைக்கா இருக்கட்டும், உங்க கையில இருக்கிற செல்போனா இருக்கட்டும், இங்க இருக்க டெலிவிஷன் இல்லாட்டி அந்த கம்ப்யூட்டர், எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் நம்ம வாங்கினாலும் கூட ஒரு சின்ன ஒரு புக்லெட் ஒன்று கொடுப்பாங்க. அது பேரு மேனுவல். அந்த மேனுவல் நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த கருவியை உருவாக்கக்கூடிய அந்த கம்பெனி வந்து அந்த சின்ன ஒரு மேனுவலை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. வாட் ஆர் த டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கேட்ஜெட். அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்தினா அந்த கருவியுடைய அந்த லாஞ்சிவிட்டி, அதோடைய ஆயுளை எப்படி நம்ம நீட்டிக்கலான்னு ஒவ்வொரு கருவி கூட ஒரு சின்ன மேனுவல் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியை பப்ளிஷ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களையும் என்னைய படைத்த ஆண்டவர் நம்மளுக்குன்னு கொடுத்திருக்கிற ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பெரிய ஒரு மேனுவல் தான் இந்த வேதாமம். இந்த வேதாமத்தை நம்ம படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அத்தனை குறிப்புகளும் இதுல என்ன பண்ணுதுங்க இருக்குது. ஆனா அநேக நேரம் நம்ம இந்த வேதாமத்தை வாசிக்கிறதே கிடையாது. அதை வாசிக்கிறதா கூட இருந்தா கூட அது கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வேதாமத்தை வாசிக்கிறது கிடையாது. ஆனா இந்த வேதாமத்துடைய முக்கியத்துவத்தை அறிந்து அருமையான சகோதரர் அவர்கள் இது எல்லாருடைய கரங்களிலும் வந்து சேரணுன்றதுக்காக அவள் எடுக்கிற இந்த பிரயாசத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து பேராயர்கள், அருள் தந்தைமார்கள், இங்க இருக்கிற ஊழியர்கள் மற்றும் இங்க வந்திருக்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு இனிஷியேட்டிவ், இந்த ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் இன்னும் பெரிய அளவில் எல்லார் மத்தியிலும் அது இந்த வேதாமத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விசேஷமான கருவியாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் என் மனதில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா இந்த வேதாமன்றது எவ்வளவு ஒரு ப்ரெஷியஸான ஒரு டூல்ன்றதை நம்ம அநேக நேரம் உணர்றதே கிடையாது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. நம்மளுடைய கடினமான இதயத்தை உடைக்கக்கூடிய சமட்டியா இருக்கிறது. நம்ம காலுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் நம்மளுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீராகவும் ஜீவ அப்பவுமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேனிலும் தெளிந்தேனுமா இருக்கிற இந்த வேதாமத்தை
நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்றத வேதாகமே அதை நம்ம இன்டர்பிரேட் பண்றதை பார்க்கிறோம். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஐயா சொன்னது போல நம்ம யாருமே வேதாமத்தை வாசிக்க கூடாதுன்றது வேதாமே நம்மளுக்கு சொல்லுது. நம்ம வேதாமத்தை வாசிக்க கூடாது. ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிக்கிற மாதிரியோ இல்லாட்டி செய்தித்தாளை வாசிக்கிற மாதிரியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மேகசினை வாசித்துட்டு போற மாதிரியோ வேதாமத்தை நம்ம வாசிக்க கூடாது. வேதாமத்தை நம்ம தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதுவும் இரவும் பகலுமா என்ன பண்ணணுமா? தியானிக்கணுமா. தியானம்ன்றது இப்போ ரொம்ப பாப்புலரா பல மதங்கள்ல சொல்லப்படுகிறது. ஆனா வேதாமம் சொல்லக்கூடிய அந்த தியானம் அப்படின்ற வார்த்தை, மெடிடேட் அப்படின்ற வார்த்தையுடைய ரூட் வேர்டு எங்க வருதுன்னா லத்தீன் மொழியில மெடிட்டாரே அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து எடுக்கப்படுகிறதா மெடிடேட், மெடிடேஷன், தியானம். இப்ப இந்த மெடிடேட் அப்படின்ற வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னது போல லத்தீன் மொழியை சார்ந்தது. அதோடைய ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா டு கட் ஆர் டு சூ ஆர் டு பாண்டர் ஆர் ரிஃப்ளெக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை வந்து சும்மா மட நம்ம வாசிட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, போகக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைய நம்மள உள்கொள்கிறவர்களா இருக்கணும். அதை என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு சூ அண்ட் பாண்டர், ரிஃப்ளெக்ட் ஓவர் இட் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். இதுக்கு ஒரு சரியான உதாரணம் எதை சொல்றாங்கன்னா, மாடு பாத்தீங்கன்னா மாடு அசை போடுறத பார்த்திருக்கீங்க இல்லைங்க? அது மாட்டுக்கு அதோட வயிற்று பகுதியில 4 சேம்பர்ஸ் இருக்குமா. அது எங்கெல்லாம் அந்த இலை தலை எல்லாம் கிடைக்குதோ புல்லு எல்லாம் இருக்குதோ அது என்ன பண்ணிடுதுங்க, மடமடன்னு முழுங்கி. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு மரத்துக்கடியில போய் நல்லா உட்கார்ந்து இட் வில் பிரிங் பேக் ஃப்ரம் இட் ஸ்டமக், அது திருப்பியும் வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணுமா, கொஞ்சம் கொஞ்சமா அசைப்படும். நம்ம ஊர்ல மாடுங்க மரத்துக்கடியில் இருக்கிறது ரொம்ப ரேர். ரோட்டுக்கு நடுவுலயே உட்கார்ந்து இருக்கும். எங்க உட்கார்ந்து இருந்தாலும் மாடு என்ன பண்ணுங்க, அந்த சாப்பாடு திருப்பி மேல கொண்டு வந்து அசைப்போடும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் அப்படிதான் மெடிடேட் பண்ணணும்னு வேதாம் நமக்கு சொல்லுது. ஆண்டவர் வார்த்தையை உட்கொள்கிறவர்களா மட்டுமல்ல, அது திரும்ப திரும்ப அசைப்போடக்கூடியவர்களாய் இருக்கிறது மிகவும் அவசியம். சங்கீதக்காரன் சொல்வது போல, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன்னு சொல்றாரு. எத்தனையோ பேர் எவ்வளவோ வேதனையில, எவ்வளவோ கஷ்டத்துல, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது வேதாம் மட்டும்தான். இந்த வேதாமம் இல்லைன்னா நம்ம துக்கத்துல அழிந்து போயிருப்போம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சியா இங்க இருக்கிறதுக்கு மிகவும் காரணமா இருக்கிறது இந்த பரிசு வேதாமம். இந்த வேதாமத்தை நாம் சுமக்கிறது மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் கொடுக்கணும்ன்ற வாஞ்சை உடைய அருமையான சகோதரர் JCD பிரபாகரன் ஐயா அவர்களுக்காகவும் அவர் குடும்பத்தினருக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இன்னும் பெரிய அளவில் வளர்ந்து பெருகி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்று இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயத்தின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. நன்றி பிஷப் அம்மா. அண்ட் ஐம் சாரி, தவறாக அதை சொன்னதுக்காக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு அழகா அவங்க சொல்லிட்டு போனாங்க. இப்பொழுது தமது வாழ்த்துறையை ரெவரண்ட் மீனு சாண்டி, செக்ரட்டரி மலங்காரா மார்த்தோமா சிரியன் சர்ச், சென்னை பெங்களூர் டயசஸ் அண்ட் விகார் ஜெருசலம் மார்த்தோமா சர்ச், அண்ணா நகர் அவர்கள் வந்து ஓரிரு வார்த்தைகள் ஆண்டவருடைய வாழ்த்துறையை சொல்வார்கள். Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. Respected bishops, the Vicar General, all the dais, Mr. JCD Prabhagar sir and his family. I bring greetings from the Chennai Bangalore Diocese of the Marthoma Syrian Church and also the parish Anna Nagar Jerusalem Marthoma Parish. I'm sorry that I couldn't speak in Tamil. I hope that you will understand what I want to communicate. I praise God that God has given us a chance to be here in this auspicious occasion, to be part and parcel of the inaugural ceremony that is happened here. I could understand Tamil a little bit, and I just sharing my thoughts with the Vicar General next to me, and he gave me some idea what is going on here. Anyway, we all
read, and as Bishop Amma has rightly pointed us, we meditate the word. Three things would happen in our life as we read the Bible or as we use the Bible. Bible forms us as the people of God, and the Bible informs us the salvation that is received through Jesus Christ. And the Bible should transform us to lead a Christian life. May all the endeavor help us to be transformed and live a worthy life according to the vision and plan of God. We wish you all the best. Thank you, Reverend. இப்பொழுது ரெவரண்ட் பீட்டர் பால் தாமஸ் பிஷப் ஆர்காட் மித்ரன் சர்ச் ஐயா வரலையா? ரெவரண்ட் டாக்டர் மனோ டேனியல் பிஷப் வரலையா? ஃபவுண்டேஷன் உடைய துவக்க நாளில தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையினுடைய பேராயர் மற்றும் ஆலோசனை சங்கத்தின் சார்பில் இந்த நிறுவனத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கால சூழல்ல பைபிளை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆராதனை நடத்துவது என்பதும் ஒரு சாதாரண நிகழ்வாக இல்லை. பல கடினமான நிலைகள் இருக்கிறது. அதை ஆயர்களுக்கும் பேராயர்களுக்கும் தெரியும். ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த கடினமான ஒரு பணியை எடுக்க முயற்சி செய்கிறது ஒரு சிறப்புடையது. கடினமான சூழல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட கர்த்தர் பலனளிப்பார். கடவுளை நம்பி இந்த காரியத்தை செய்ய துணிந்திருக்கிற இந்த அருமையான நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் காலத்திலே அதன் காரியங்களை நேர்த்தியாக செய்து முடிக்கிற அன்பு மாறாத கர்த்தர் இந்த காலத்தை நியமனம் செய்து இந்த காரியத்தை துவக்கி இருக்கிறார். ஆகவே துவக்கியவர் அவர், ஆகவே நடத்துகிறவரும் அவராகவே இருப்பார். ஆகவே நாம் அவர் காட்டிய வழிகளிலே செய்ய துடிகிற போது, நாம் முதலடியை எடுத்து வைக்கிற போது அடிகளை நம்மை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த பணியை செய்திருக்கிற அருமையான சகோதரர் ஜேசிடி ஐயா அவர்களுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நாம் மட்டும் ருசித்தால் போதாது, கடவுளை அறியாதவர்களும் ருசிக்க வேண்டும். கிடைத்தது நமக்கு மட்டுமல்ல, பிறரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காரியத்தை துவக்கி இருக்கிறீர்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் நிறுவனத்தையும் தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு தோத்திரம். நன்றி. நன்றி ஐயா. இப்பொழுது ரெவரண்ட் மோசஸ் தேவதாசன், செக்ரட்டரி தி பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா, தேவதாசன் ஐயா அவர்கள் வாழ்த்து சொல்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பது என்னுடைய தந்தையாருக்கு பிடித்தமான ஒரு வசனம். நிறைய அந்த வசனத்தை வைத்து நிறைய பிரசங்களை எல்லாம் அவர்கள் திருச்சபையிலே செய்திருக்கிறார்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் வாழ்க்கையில் நான் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறேன். புரட்சி தலைவர் அரசியல் ரீதியாக பொது வாழ்க்கையில் அவரோடு பழகிய போது அவரோடு நடந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்களை இந்த கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தி கிறிஸ்துமஸ் பெருவிழாவை ஆண்டுதோறும் நடத்துவதற்கு எப்படியெல்லாம் காரணமாக நான் அமைவதற்கு இறைவன் எனக்கு துணை புரிந்தார் என்பது பற்றியெல்லாம் ஒரு பெரிய விரிவான விளக்கத்தை பின்னாலே நான் நிச்சயமாக உங்களுக்கு அளிப்பேன். அது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பைபிள் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போது நான் பைபிள் கேட்டாலும் உடனே அனுப்பிவிடுவார்கள். எப்போது பணம் அனுப்புவீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். ஐயா அந்த திருச்சபையிலிருந்து 200 கேட்கிறார்கள், அனுப்பிவிடுவார்கள். ஐயா அங்கிருந்து ஒரு 700 கேட்கின்றால் தேனி மாவட்டத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அனுப்பிவிடுவார்கள். எப்போது பணம் தருவீர்கள் என்று என்னை கேட்டதே இல்லை. ஆக அவரிடம் பைபிள் சொசைட்டி அவரிடம் இன்றைக்கு ஒரு 5,20,000 ரூபாய்க்கான நிலுவைத் தொகைக்கான அந்த காசோலை இப்போது அவர்களுக்கு நான் அளித்து விடுகின்றேன்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான வேளையிலே நான் இந்த இடத்துல நிற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நாம் இந்த இடத்துல கூடி வந்து இருக்கிறோம். We are here because of the word of God. Without Bible, there is no church, no pastor, no bishop, no diocese. எல்லாவற்றிற்கும் ஃபவுண்டேஷன், அடிப்படையாக கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பது ஆண்டுடைய வார்த்தையாக the word of God, the Bible, திருமறை. ஆகவே இந்த நாளிலே நம்மை அனைவரையும் இணைத்திருக்கிறது திருமறைக்கு. The Bible is not only for Christians, it's a community book, it's for all. எல்லாருக்கும் பொதுவான ஒரு புத்தகம் ஆண்டுடைய வார்த்தை திருமறை. ஆகவே அருமையான ஜேசிடி பிரபாகர் ஐயா, நான் சொன்னால் மணிக்கணக்கு நான் பேசிக்கொண்டே போவேன். அவ்வளவு வேதாகம சங்கத்திற்காக அவருடைய ஆதரவு உதவி சொல்லி முடியாது. எப்பொழுதெல்லாம் எனக்கு ஆபத்து வருகிறோம், ஐயா இந்த காவல்துறையினர் இவ்விதமாக செய்து விட்டார்கள், இமீடியட் வித்தின் 5 minutes அந்த காவல்துறையினர் வந்து என்னோட மன்னிப்பு கேட்டுட்டு போவாங்க. ஐயா கார்பரேஷன்ல இருந்து இப்படி திடீர்னு மெயின் என்ட்ரன்ஸ்ல இந்த பாத்ரூம் கக்கூஸ் கட்ட போறாங்க கார்பரேஷன். ஆகவே ரொம்ப கஷ்டமாக எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. அவங்க மோட்டர் போட்டு ட்ரில் போட்டு இருப்பாங்க, போலீஸ்காரங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்களோ, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஃபோன் தான் பண்ணேன், வித்தின் ½ an hour எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் போலீஸ்காரங்களே விரல கை வச்சு பார்க்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆக வேதாகம சங்கத்திற்காக அருமையான திருவள்ளுவர் ஜேசிடி பிரபாகர் ஐயா அவர்கள் செய்து கொண்டு இருக்கிற உதவி அதிகம். ஆகவே அவர்கள் சொன்னபடியாக நான் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக 30 ஆண்டுகளாக ஐயாவை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். பைபிள் சொசைட்டிக்கு வந்து கேட்பாங்க, ஐயா பைபிள் வேண்டும், நான் கொடுக்க வேண்டும். முதலாவது சொன்னது போல 25, 50 என்று தொடங்கினார்கள். இமிடியட்லி இட்ஸ் கோஸ் டு 500, அப்புறம் 1000, இப்போ 5000, 6000 பைபிளுக்கு மேலாக வாங்குகிறார்கள், வாங்கி இலவசமாக கொடுக்கிறார்கள். அருமையான அம்மாவுடைய வார்த்தைக்கு இணங்க அதை ஒழுங்காக கொடுக்க வேண்டும். ஆவடியில பாஸ்டர் ராமசாமி ஐயா, ராமசாமி ஐயா அவர்கள் இல்லை, அவர்கள் தான் வந்து கேட்பார்கள். நான் சொல்வேன், முதல் காரியம் ரெவரண்ட் மனோகர்லாம் இருக்கிறாங்க, அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஜேசிடி பிரபாகர் ஐயா கேட்டவுடன் இல்லை என்று சொல்லக்கூடாது. பணம் நான் சொல்லியிருப்பேன், பணம் கேட்கக்கூடாது அவர்கிட்ட. என்ன பைபிள் கேட்டால் உடனே கொடுத்து விடுங்க, பணத்தை கேட்காது தயவு செய்து. ஏனால் அவர்கள் செய்கின்ற உதவி பாருங்க. முதல்ல யாருக்காச்சும் கிஃப்ட் கிடைச்சா ஃபர்ஸ்ட் இத்தனை பிஷப்ல இருக்கிறாங்க, பைபிள் எங்களுடைய தலைவர் இருக்கிறார், பைபிள் சொசைட்டி பிரசிடென்ட் ஐயா பிஷப் சர்மா பிஷப் ஐயா, அதுக்கு முன்பாக எங்க தேவசாயம் பிஷப் ஐயா, என்னை உருவாக்கின என் அன்புக்குரிய பேராயர். ஆகவே இங்கு அநேக பேராயர்கள், இறை அருட்பணியர்கள், கடவுளுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த ஆண்டுடைய வார்த்தை, the word of God. ஆகவே இந்த நாளிலே இந்த ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் இதை திறந்து வைப்பு துவக்க நாளிலே நான் உங்களோடு இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். தூய பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுகின்ற போது 1 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயம் திருமொழிகள் 16 மிக தெளிவாக சொல்வார், இது என் மேல் விழுந்த கடமை. ஆம், இது ஏதோ ஜேசிடி பிரபாகர் ஐயாவுக்கு மட்டுமல்ல, ஏதோ பேராயர்கள், ஆயர்மர்கள், ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, இது எல்லார் மீதும் விழுந்த கடமை. ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த அந்த அருள் பணியை மிக சிறப்பாக ஜேசிடி பிரபாகர் ஐயா இந்த நாளில் எடுத்து செய்வது, இது கடவுளுக்கு செய்கின்ற ஒரு கடமையாக, ரெஸ்பான்சிபிலிட்டி, நம் மேல் விழுந்த கடமை. அதே போல அடுத்த 17ஆம் திருமொழிகளில் 1 கொரிந்தியர் 9:17 பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, உக்ரான பொறுப்பு. சோ நாம் எல்லாரும் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம், கடனாளிகள் மட்டுமல்ல, பொறுப்பாளிகள். அதே 1 கொரிந்தியர் 9:23 உடன் பங்காளிகள், பார்ட்னர்ஸ். நாம் எல்லாரும் ஆண்டுடைய இந்த திருவார்த்தையை கொடுக்கின்ற பணியிலே உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். கடனாளிகள், பொறுப்பாளிகள், உடன் பங்காளிகள். இந்த பொறுப்பை மிக சிறப்பாக செய்வதற்கு இந்த நாளிலே அருமையான ஜேசிடி பிரபாகர் ஐயா நாம் எல்லாரையும் அழைத்து ஆண்டவர் என கொடுத்த இந்த திருக்காட்சி, இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக இந்த ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் மூலமாக நாம் செய்ய அழைத்த அருமையான ஜேசிடி பிரபாகர் ஐயா வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து அவளை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.
இந்த ஆண்டுடைய வார்த்தையை தொட்ட அதை சுமந்த யாரும் வீணாய் போனது சரித்திரமே கிடையாது. பிரஸ்ல இது விலை மதிப்பற்ற பொக்கிஷம். இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்க அநேகரை அந்த ஆண்டுடைய மந்தையிலே சேர்ப்பதற்கு இந்த ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கின்ற பணியிலே மென்மேலும் ஆண்டவர் தாமே ஜேசிடி பிரிவாரையாவை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், வேதாகம சங்கம் எப்போதும் எப்போதும் உங்களோடு இருக்கும். ஆமாம், அரசியல் தலைவர்கள் மாறலாம், ஆட்சியாளர்கள் மாறலாம், ஆனால் ஆண்டுடைய வார்த்தை எப்போதும் எப்போதும் உங்களோடு இருக்கிறோம் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. அருமையான இந்த நாளிலே அன்பான என்னுடைய ஜேசிடி பிரபாகர் ஐயாவுக்கு இந்த ஆண்டுடைய திருவார்த்தையை நான் பரிசாக அளிக்க விரும்புகிறேன். என்னுடைய அன்பு தலைவர் அவர்கள் பிஷப் ஐயா வாங்க, இதை பேராயர் கொடுக்க முடியாது. ஜேசிடி பிரபாகர். சகலத்தையும் நேர்த்தியாய் அழகாய் சமாதானமாய் சந்தோஷமாய் செய்து முடித்த ஆண்டவருக்கு வந்திருக்கிற இறையடியார்களுக்கும் நன்றி உரை சொல்ல திரு அலெக்ஸ் சின்னசாமி விமலன், ட்ரஸ்டி ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். It has been such an honor to be part of this wonderful event. On behalf of Holy Bible Foundation, I would like to extend my heartfelt gratitude to our esteemed guests. Finally, I would like to thank all of you present here for making this event a grand success. I request all of you to join us for lunch. Thank you. And thank you for fulfilling one of the last wishes of my mother. Thank you so much. சந்தோஷமாக ஆண்டவருக்கு முடிவில் அவருக்கு நன்றி சொல்கிற ஜெபத்தை செய்ய ஃபாதர் வில்சன் அவர்கள் இங்கு வருவார்கள். வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே நிறைய காரியங்களை இங்க பகிர்ந்திருக்கிறாங்க. நான் ஜேசிடி சார் அவங்கள எப்பவுமே அப்பா என்று அழைப்பது வழக்கம். இங்க கடந்த ஆண்டு நான் உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் காலையில ஏறக்குறைய ஒரு மணி நேரமாவது குறைந்தது இந்த ஆலயத்திலே அவர் ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். கோவில்லையும் சரி, நற்கருணை சிற்றாலயத்திலும் சரி. அவ்வளவு நேரம் எப்படி தன்னுடைய அந்த பிஸி ஷெட்யூல்ல எப்படி கண்டுபிடிப்பாருன்னு தெரியாது. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் தன்னுடைய நேரத்தை செலவிடுவதில் அவர் கருத்தாய் இருந்தவர். ஆகவே இந்த நேரத்துல இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு இறை வார்த்தை என்னுடைய மனசுல நான் இங்க வந்ததுல இருந்தே வந்துட்டே இருக்கு. திருத்தூதர் பணிகள் நூல் 5வது அதிகாரம் 38வது வசனம். 5வது அதிகாரத்துல பேதுரு உரையாற்றிய பொழுது நிறைய பேர் அவருக்கு எதிராக யூத சங்கத்துல முறையிடுவாங்க. யூத சங்கத்தில் அவரை என்ன செய்யலாம் சொல்லி விவாதிக்கும் பொழுது கமாலியல் பவுலடியாருக்கு மறைநூலை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அந்த கமாலியல் சொல்லுவார், இவர்களுடைய திட்டங்களும் செயல்களும் கடவுளிடமிருந்து வந்தது என்று சொன்னால் மனிதர் இதற்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது என்று கமாலியல் அந்த தலைமை சங்க உரையில் கூறுவார். இன்றைக்கு நான் அந்த வார்த்தைகளை தான் அப்பாவை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். இந்த திட்டமும் செயலும் கடவுளிடமிருந்து வந்தது. ஆகவே மனிதர் இதற்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. நிச்சயமாக பல்வேறு உள்ளங்களை உங்களுடைய பணி தொடும். எண்ணற்றோர் இறைவனை அறிய, இறை வார்த்தையை அறிய உங்களுடைய இந்த முயற்சி பெருந்துணையா இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த இறுதி ஜெபத்திலே பங்கு பெறுவோம். கண்களை மூடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே,
ஒருவராய் பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறவரே, இதோ இங்க இருக்கிற இறை ஊழியர்கள், குறிப்பாக ஜேசிடி அப்பா அவருடைய குடும்பத்தின் வழியாக நீர் செய்து வருகிற அளப்பரிய காரியங்களுக்காக மனம் வந்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர் எடுத்திருக்கிற இந்த முயற்சியை நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. திருப்பாடல் 37:5 வாசிப்பது போல உன்னுடைய வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பாய் செயலாற்றி உனக்கு வெற்றி அருள்வார் என்கிற அந்த இறைவார்த்தைக்கேற்ப இவர்கள் எடுத்திருக்கிற அந்த பெரும் முயற்சியை நீ நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உண்மையே நம்பி இருக்கிற அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எங்களுடைய காரியங்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்தி அனைத்திலும் எங்களுக்கு வெற்றியை தருவீராக. கனி தரக்கூடியவர்களாக நாங்கள் என்றும் வாழ உதவி செய்தருளும் ஆண்டவரே. இதோ இங்க இருக்கிற அனைத்து இறை ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தையை அறிவிக்க வல்லமையுள்ள உம்முடைய கரங்களாக, உம்முடைய கால்களாக, உம்முடைய உதடுகளாக இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக. நாங்கள் எதை செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், உம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்ப எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் அமைத்துக் கொள்ள தேவையான ஞானத்தையும் வல்லமையும் தருவீராக. அன்பு ஆண்டவரே, இது உம்முடைய காரியம், நீர் இதனை வழிநடத்தும். எண்ணற்ற மக்கள் உம்மை அறிந்து கொள்ள, எண்ணற்ற மக்கள் உமது வார்த்தையை அறிந்து கொள்ள, அவற்றின்படி வாழ ஒரு சிறு கருவியாக திருவாளர் ஜெயசிடி பிரபாகர் அப்பா மற்றும் அவருடைய குடும்பத்தை நீர் தொடர்ந்து ஆசிர்வதித்து பல்வேறு நலன்களால் பலன்களால் உம்முடைய ஆசிரால் அவரை நிரப்புவீராக. இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரத்திலே கீழ்ப்படிதலுக்கான ஆசிர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த ஆசிர்வாதம் ஒவ்வொன்றும் அவர் மீதும் அவருடைய செயல்கள் அனைத்தின் மீதும் நிறைவாய் தங்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.